வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 13/9/2024 இன்றைய நாள் இனிய நாள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிறை, தசமி திதி மாலை 6:18 வரை, பூராடம் நட்சத்திரம் மாலை 6:27 மணி வரை. இன்று கரி நாள். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் 7:30 9 வரை. யமகண்டம் 3 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03 மணிக்கு. சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரங்களுக்கு. ராசி ரிஷபராசி. மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் வேலையிடத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். திடீர் வேலைகள் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடு வியக்க வைக்கும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். வியாபாரம் லாபமடையும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். நிதிநிலை சீராக இருக்கும். இன்று நீங்கள் கலைமகளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நாள் என்பதால் கவனமுடன் செயல்படுவது நல்லது. புதிதாக எதையும் செய்ய வேண்டாம். வேலை, தொழில், பிரயாணம் எல்லாவற்றிலும் சற்று கவனமுடன் செயல்படுங்கள். வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு இணக்கத்துடன் காணப்படும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். உறவுகளுடன் உறவு சீராக இருக்கும். இன்று நீங்கள் நவக்கிரகங்களை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்று வேலை, தொழில், வியாபாரம் இவற்றில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் மேல் அதிருப்தி உண்டாகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை தேவைப்படும் நாள். வருவாய் சீரானதாக இருக்கும். செலவினங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளாக அமையலாம். எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்பீர்கள். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. இன்று நீங்கள் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது பற்றி கவலை அடைவீர்கள். பெற்றோர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வம்பு வழக்குகளில் சட்ட நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். வருவாய்க்கான வழியை கண்டறிவீர்கள். கணவன் மனைவி இடையேயான உறவு மகிழ்ச்சி தரும். பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். கல்விக்காக கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி. உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள். ஜீவன தொழில்களான வேலை, தொழில், வியாபாரம் ஆகிய துறைகளில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். தவறுகள் பொருள் இழப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் கவனம் தேவை. செலவுகளை திட்டமிடுவது நல்லது. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் அன்பும் உற்சாகமும் பெருகும். இன்று நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி. அரசு துறையில் சில சங்கடங்களை சந்திக்கலாம். புதிய தொழில், வியாபாரம், வேலை இவற்றை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் நலன்களில் அக்கறை செலுத்துவீர்கள். தம்பதியினரிடையே புரிதல் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் கனிவையும் அன்பையும் காட்டுவது நல்லது. உறவினர்கள் உதவ முன்வருவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். புதியவர்களின் நட்பை பெறுவீர்கள். இன்று நீங்கள் காஞ்சி காமாட்சியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி. இன்று வீட்டில் வேலைகள் அதிகம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு கட்டாய பயணங்கள் ஏற்படும். ஜீவன தொழில்களை வேலை, தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் போட்டியாளர்கள் மற்றும் பொறாமை பிடித்தவர்களால் சிறு தொல்லைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தம்பதியினர் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய
தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். விருச்சிக ராசி, இன்று நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றியுடன் முடியும். உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையேயான புரிதல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு வியப்பை தரும் விதத்தில் இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இன்று நீங்கள் வள்ளி தெய்வானையை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு நாள் இனிய நாளாக அமையவிருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணவரவு சீரானதாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். குழந்தைகளின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்ப சொத்து சம்பந்தமான செய்திகளை கேட்பீர்கள். இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். பழைய கடனை வசூலிக்க சிரமப்படுவீர்கள். குழந்தைகள் செயல்பாடு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் காரிய சித்தி அடைய வேலுடையானை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் புத்திசாலித்தனம் அறிவு பிரகாசிக்கும். மற்றவர்களின் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். வேலையில் இருப்பவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். தொழில் வியாபாரம் லாபம் தரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். குழந்தைகளின் தேவையறிந்து உதவி செய்வீர்கள். குடும்பத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் அருகிலுள்ள அம்மன் கோயில் சென்று வணங்கி வாருங்கள். நற்பலன்கள் மேலோங்கும். அடுத்ததாக மீனராசி, இன்று உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக நல்ல வருவாயை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ஓங்கும். தம்பதியினரிடையே உறவு பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் உறவினர் ஒருவருக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வீர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செல்லும். செயல்களில் அதிக அக்கறையும் மேம்பாடும் தேவைப்படும் நாள் இது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீலகண்டர். அவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.